அட குவைத்ல இருந்துட்டு இன்னுமா இது தெரியாம இருக்கீங்க? சரி சீக்கிரம் வாங்க நான் சொல்றேன். ஒரு ஐடியா தான் நான் சொல்ல போனேன். இது ஃபேக்கான விஷயம் இல்ல, ஒரு உண்மையான விஷயம். ஓகேங்களா? வெளியில போற விஷயம், ஸ்மால் எக்ஸ்பென்ஸ் ஓகேங்களா? இது எல்லாமே அகைன் வந்து தேர்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணாலும் அந்த இதுக்கு வேணும். அப்புறம் வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு இப்போ நான் உங்களுக்கு நோட்டில் எழுதி காட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆஃப்ரின் கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ குவைத்தில் 50, 30, 20 ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அது நான் என்னங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். அப்படியே குக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேங்களா? இப்போ நீங்கள் குவைத்தில் இருந்து சேலரி மேனேஜ் பண்ணும்போது சேவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ நான் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பட்ஜெட் ஒரு ஐடியா தான் நான் சொல்ல போனேன். இது ஃபேக்கான விஷயம் இல்லை, ஒரு உண்மையான விஷயம். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் திங்ஸ் என்னன்னா, இது புரிஞ்சுக்கணும். எப்படின்னா குவைத்தில் வந்துட்டு 50, 30, 20 அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? பிகாஸ் ரெண்ட்டு அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 50, 30, 20 ரூல்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நான் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அதாவது நம்ம வாங்குகிற சேலரியை நம்ம ஒன்றுத்துக்கும் நம்ம வந்து எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்துட்டு லாஸ்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்ட்டு. அதான் பிக்கஸ்ட் ஒரு எக்ஸ்பென்சிவாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 300 கேடி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா 150 கேடியே நமக்கு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 150 கேடி, இன்னும் அதுக்கு மேலேயும் வாங்குறாங்க. நான் ஒரு 300 கேடிக்கான ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்போ என்ன பண்ணணும், நம்ம ரெண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். இதை நம்மளால வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு தான். ஓகேங்களா? ஸ்டெப் 2 என்னன்னா எசென்சியல், அதாவது ஃபுட்டு, அதோடைய பில்லு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? எப்படின்னா இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, இந்த க்ராசரிஸ், எலக்ட்ரிசிட்டிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ரொம்ப நெசசரியான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், ரிமைனிங் அமௌண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்களா, இதுலேருந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா சிம்பிள் சேவிங் மைண்ட் செட். அதாவது தான் எப்படின்னா, இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு வருவோம். அதாவது எப்படின்னா சேவிங்ஸ் எப்படின்னா ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம நிறைய அமௌண்ட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கிடையாது. சின்ன சின்ன ஒரு அமௌண்ட்டை கூட நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 கேடி, 10 கேடி இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது ஓகேவா தான். ஓகேவா? ஸோ பெரிய அமௌண்ட் தான் சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா கிடையாது. இப்போ ரியல் லைஃபாக ஒரு விஷயம் நான் லைஃப் ஓவர் மணிலேருந்து தான் வரும். ஓகேங்களா? ஆனால் பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதிகமான வந்து செலவுகளை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்டெப் 3 என்னன்னா வாண்ட் கண்ட்ரோல். அதாவது நமக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது ஷாப்பிங், ஈட்டிங், அது வெளியில் போகிற விஷயம், ஸ்மால் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம சேவிங்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். சிம்பிளாக நான் ஒன்று விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, ரெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு, அது எதுவும் மாற்ற முடியாது. நம்ம ரெண்ட் பில்லும் அது ப்ரியாரிட்டி, கண்டிப்பாக அதுவும் பண்ணி தான் ஆகணும். நமக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா? ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேவிங்கிறது வாட் எவர் பாசிபிள். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்டான வந்து நீங்கள் பெரிய பெரிய அமௌண்ட்லாம் சேவ் பண்ணணும் அப்படி கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் இடையில ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஹென்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பேட்ச் வந்துட்டு ஃப்ரீயாக நம்ம யூடியூப் கிளாஸ் வந்து நடத்தணும். ஓகேங்களா? ஸோ அகெயின் வந்து தேர்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பொறுத்து நான் வந்து பார்க்குறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 50% அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணும், ஓகேங்களா? இது வந்து நம்ம நீடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ரொம்ப அவசியமா நமக்கு இது வந்து கண்டிப்பா இதை வந்து நம்ம செஞ்சே தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து நீடுன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இப்போ என்னன்னா, இப்போ கண்டிப்பா வந்துட்டு நீங்க வந்து ரெண்ட் வந்து பே பண்ணியே ஆகணும். அதுக்கு வந்து நம்ம எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. ஸோ ரெண்ட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்துட்டு கிராசரிஸ். இதுவும் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கண்டிப்பா கிராசரிஸ்ங்கிறது வந்து ரொம்ப அவசியமா இருக்கா? ஸோ அதனால இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்துட்டு பில், எலக்ட்ரிசிட்டி பில்லு, அப்புறம் தண்ணிக்கு ஏதாச்சும் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ வாட்டர் பாட்டில்லாம் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான தேவையான பில் இருக்கும். ஸோ அது ஒண்ணு. அடுத்தது வந்துட்டு பேபிஸ் இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாம் வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தேவையான மஸ்ட் வாங்கி ஆகணும். அப்புறம் பேசிக் டிரான்ஸ்போர்ட். இப்போ நீங்க எங்கேயாச்சும் வந்துட்டு கார்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, ஸோ பேசிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கண்டிப்பா ஒரு 50% பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா வந்துட்டு எடுத்து வச்சே ஆகணும் உங்களோட சேலரியில. ஓகேவா? ஸோ இது ஓவரா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நம்ம வந்து இது நீட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது வந்துட்டு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ். அதாவது வந்துட்டு நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்துட்டு என்னன்னா
சாப்பிட்றதுக்கு, வெளியில என்னைக்காச்சும் போய் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு, அப்புறம் வந்து இங்க ஷாப்பிங் போறோம் அதுக்கு, இல்ல சாதா ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்றதா இருந்தாலும் அந்த இதுக்கு வேணும். அப்புறம் வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீட் பண்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கு நமக்கு தேவைப்படும். ஓகேவா? அதாவது நமக்கு இது ஒரு வேணும், இந்த விஷயம் நம்ம பண்ணணும், அதாவது ரொம்ப அவசியம் இல்லை ஆனா இது வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு 30% வந்துட்டு உங்களோட சேலரியில நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்துட்டு 20% வந்து சேவிங்ஸ். அதாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு மந்த்லி நம்ம சேவ் பண்றதுக்காக வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு எமர்ஜென்சி ஃபண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நீங்க வந்து கோல்டு ஏதாச்சும் சேவ் பண்ற மாதிரினா அதை நீங்க வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்க ஒரு காயின்ஸாவும் சேவ் பண்ணிக்கலாம், இல்ல வந்து நகை எடுக்கிற மாதிரி நகையை எடுத்துக்கலாம், இல்ல வந்துட்டு நீங்க சீட்டு போறதா அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இல்லையா? அது ஒண்ணு. அது எதுக்குன்னா ஃபியூச்சருக்கு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் இல்லையா? அதனால ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு பேபியோட ஃபியூச்சர் பிளான்காக நம்ம பண்ணக்கூடிய சேவிங்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஈவன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன அமௌண்டா இருந்தாலுமே சரி, நமக்கு என்ன வேணும்னா அதை தொடர்ந்து அந்த விஷயத்த நம்ம பண்ணா மட்டும்தான் நம்மளால அந்த ஒரு பெரிய ரிசல்ட் நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கறதான் இதோட மெயின் விஷயமே. நான் சொன்ன ஒரு 20%. ஓகேவா? நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். குயிக் சேலரி பத்தி பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு 300 கேடி சேலரி வாங்குறாங்க அப்படின்னா 150 கேடி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நீடுக்காக எடுத்து வச்சுக்கணும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்ட் அந்த மாதிரி விஷயத்துக்காக எடுத்து வச்சிடணும். அடுத்தது வந்துட்டு 90 கேடி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்னைக்காச்சும் நம்ம வெளியில போறோம், ஒரு கடையில சாப்பிடுறோம், ஷாப்பிங் பண்றோம், ஸோ அதுக்காக ஒரு 90 கேடி எடுத்து வச்சிருக்கேன். 60 கேடி என்ன பண்ணிருக்கேன்னா வந்து முக்கியமா சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். இப்ப இது எல்லாமே நான் என்ன சொல்லிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 300 கேடின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் குவைத்தை பொறுத்தவரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டும் சரி கிராசரிஸும் சரி இங்க ரொம்ப ரொம்ப வந்துட்டு காஸ்ட் வந்து அதிகம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த வந்து நான் மேல சொன்ன மாதிரி 50-30-30-20 ஓகே இருக்கு பார்த்தீங்களா? அதாவது 50-30-20 ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய சேலரி பேஸை பொறுத்து நம்ம வந்து சேவிங்ஸ்ங்கிறது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்காக நான் அப்படி சொன்னேன். ஓகே, நீங்க கேட்கலாம் 300 கேடியில 150 கேடி வந்துட்டு உங்களோட நீடுக்காக சொன்னீங்க. நீடுங்கிறது என்னன்னா கிராசரிஸ், பில்லு, பேபி நீடு, இந்த டிரான்ஸ்போர்ட். 300 கேடியில இது எப்படி, அதாவது ஒரு 150 கேடியில இது எப்படி இதெல்லாம் முடியும்? ஆக்சுவலி ரெண்டே வந்துட்டு சில இடத்துல 300 கேடி 200 கேடி அந்த மாதிரி. நான் என்ன சொன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக 300 கேடி சேலரி வாங்குறீங்கன்னா அதுக்காக நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகேயா? ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். எப்படின்னா 60-20-20 இல்ல 70-20-10. ஓகேங்களா? அதாவது 60% அந்த ரெண்ட்டுக்கு வாடகை கொடுக்கறது, பேசிக் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காகவும், 20 கேடி உங்களோட தேவை, அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் வெளியில போகணும், ஷாப்பிங் அந்த மாதிரிக்காகவும், 20 கேடி நீங்க சேவிங்ஸா வச்சுக்கலாம். அப்படி முடியலன்னா ஒரு 70 கேடி 70%. ஓகேவா? 20 கேடி நான் சொல்றது வந்து கேடி கிடையாது, பர்சன்டேஜ். ஓகேவா? 70% ஒண்ணு அந்த உங்களோட நீடுக்காகவும், 20% உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்காகவும், 10% வந்துட்டு உங்களோட சேவிங்ஸ்க்காக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களோட நீடுக்கும் உங்களோட வாண்ட்டுக்கும் சரி, உங்களோட சேவிங்ஸும் சரி, இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு நோட்ல எழுதி காட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல் அப்படின்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ரியல் குவைத் லைஃபோட பட்ஜெட்டிங் ஐடியா தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் சேஞ்சஸ் கூட பிக் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த மாதிரி சேவ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், வீடியோ பார்க்குறவங்க மற்றவங்களுக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறேன்.